அனைவருக்கும் வணக்கம். ஜாதக பலன் எழுதப்பட்டது எப்படி, மேலும் ஜோதிட பலன் விரிவுபடுத்த இந்த எண்கிணிதம் பயன்படுகிறது. ஆகவே இந்த எண்கிணித ஜோதிடம் நவக்கரக தமிழ் எண்கிணித ஜோதிடம் என்று பெயர். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நான் இதை உறுதிப்படுத்தி சொல்லிக்கொண்டு வருகின்றேன். நண்பர்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை மிக தாழ்மையிடம் பணிவுடன் வணக்கத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். வடம். இந்த வடம் என்ற வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள் 5 5 7 இதெல்லாம் கூட்டாக 17. அதனுடைய விதி என்கிறது 8. வடம் வடத்துக்கு விதி எண் 8ஆக வருகிறது. வடம் அந்த வடம் 8வது எண்கிணத்தை சேர்ந்து வருகிறது. அடுத்ததாக ஆபத் சகாயம். அதாவது ஆபத் சகாயம் என்றால் குரு பகவானுடைய வேத மந்திரம் ஆபத் சகாய நம என்று அதுக்கு பெயர். அதுக்கு தட்சிணாமூர்த்தி என்று பெயர், குரு பகவான் என்று பெயர், வியாழ பகவான் என்று பெயர், இன்னும் மேலும் நிறைய பெயர்கள்லாம் இருக்குது. அந்த குரு பகவானுடைய மந்திர பெயர் ஆபத் சகாய நம என்ற அர்த்தமாகிறது. அதில் நான் ஆபத் சகாயம் என்ற வார்த்தைக்கு எண்கிணிதம் கொடுக்கப்பட்டு உள்ளேன். அதோடைய எண்கிணிதம் 8 9 4 3 8 2 7 இல்லா கூட்டாக்க 41. அதோடைய விதிங்கிறது 5. ஆபத் சகாயம். அப்போ குரு பகவான் 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். அவர் 5 9 7ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆபத் சகாயம் அமைந்துள்ளது. அவர் 5ஆம் இடத்து பார்வையாக வருகிறார். 5ஆம் இடத்து பலனாக கொடுக்கப்பட்டு வருகிறார். ஆபத் சகாயம். ஆபத் சகாயம்னா ஆபத்து நினச்சிக்காதீங்க. ஆபத்துகளை நீக்கி நல்ல ஒரு சௌரியத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் ஆபத் சகாயம். அப்போ ஆபத் சகாய நம என்று அவருடைய வேத மந்திரங்கள், குரு பகவ தட்சிணாமூர்த்தியோட மந்திரங்கள். ஆபத் சகாயம் அவருடைய விதி என்கிறது 5. அப்போ 5 என்றால் அவர் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 5ஆம் இடத்துக்கு பலன் கொடுக்கிறார், 7ஆம் இடத்துக்கு பலன் கொடுக்கிறார். இப்படி இருக்கும் இடத்துக்கு அவர் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறார். அடுத்ததாக அக்னீஸ்வரர். அக்னீஸ்வரருக்கு அக்னீஸ்வரன்னா யார் அப்படின்னாக்கா சுக்கிர பகவான் தான். அவருடைய வேத மந்திரம் அக்னீஸ்வரர். சுக்கிர பகவானுடைய வேத மந்திரம் அக்னீஸ்வரர். அந்த அக்னீஸ்வரருக்கு எண்கிணிதம் 1 7 8 5 5 3 9 இதெல்லாம் கூட்டாக்க 38. அதனுடைய விதி என்கிறது 2. அப்போது அக்னீஸ்வரர் நேரடியாக 11ஆம் இடத்தில் இருக்கிறார். நேரடியான அவருடைய பார்வை நேரடியாக அமர்ந்து விட்டாலும் அவர் அக்னீஸ்வரன் மிகப்பெரிய யோகத்தை தரார். அக்னீஸ்வரனா சுக்கிர பகவான் தான். அந்த அக்னீஸ்வரன் 11ஆம் இடத்தில் இருந்தால் நற்பலன், நல்ல லாபஸ்தானத்தை கொடுக்கும். அவர் 2ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். அவர் 2இல் இருந்தாலும் பலன் உண்டு, 11 இருந்தாலும் பலன் உண்டுங்கிறது. அப்போ அக்னீஸ்வருடைய வேத மந்திரம் தான் அக்னீஸ்வரர். அக்னீஸ்வரன்னா சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவானுடைய வேத மந்திரம் அக்னீஸ்வரர். அவருடைய விதி என்கிற 2. அடுத்ததாக தையல் நாயகி. தையல் நாயகிக்கு 6 எழுத்துக்கள் 2 2 1 6 2 2 இதெல்லாம் கூட்டாக்க 15. அதனுடைய விதி என்கிறது 6. தையல் நாயகி கூட்டினாக்கா 15. அதனுடைய விதி என்கிறது 6. அப்போ தையல் நாயகியுடைய விதியின் 6. நேற்று தையல் மிஷினுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது தையல் நாயகி. அப்போ தையல் நாயகியுடைய விதி என்கிறது 6. அப்போ 6வது எண்கிணிதத்தில் அந்த தையல் நாயகி வருகின்றார். யாம் இருக்க பயம். அந்த முருகன், அந்த யாம் இருக்க பயம் என்பது சுப்பிரமணியருக்கும் பாலமுருகனுக்குத்தான் அது வார்த்தை அந்த உருவத்தின் மேலே பொறிக்கப்பட்டுள்ளது, எழுதப்பட்டுள்ளது. அதான் யாம் இருக்க பயம். அதற்குரிய எண்கிணிதம் 9 2 5 7 1 9 2 7 2 6 இதெல்லாம் கூட்டாக்கா 50. அதனுடைய விதி என்கிறது 5. அப்போ யாம் இருக்க பயம் ஏன்.
அந்த முருகப்பெருமான் 5ஆம் இடத்திலே இருந்தால் நல்ல ஒரு பலனை கொடுக்கிறார். அந்த முருகப்பெருமானுடைய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தால் நற்பலன் என்று சொல்லப்படுகிறது. யாமிருக்க பைவியேட் அந்த முருகன் 5வது விதி எண்ணாக வருகிறார். யாமிருக்க பைவியே என்ற சொல் 5ஆம் இடத்து பலனாக ஒதுக்கப்படுகிறது, பேசப்படுகிறது, நினைக்கப்படுகிறது. எல்லாமே யாமிருக்க பைவியேன். அது 5வது விதி எண்ணாக நினைக்கின்றது. 5ஆம் இடத்து பலனாக கொடுக்கப்பட்டு வருகிறது, தெரிகிறது. அடுத்ததாக கருப்பு நிலா. கருப்பு நிலாவுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 5, 6, 2, 7. 2 இலா கூட்டாக 25. அதனுடைய விதி என்கிறது 7. கருப்பு நிலா விதியின் 7. அதனால் கருப்பு நிலாவினுடைய விதி என்கிறது 7ஆக இருப்பதால் அதை வார்த்தை அடிப்படையில் 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தை அந்த சந்திரன் பார்த்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது கருப்பு நிலா 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. கருப்பு நிலாவுடைய விதி என்கிறது 7. 1000 நிலைவேவா. 1000 நிலைவேவா என்ற சொல்லுக்கு எண்கணிதம் 8, 3, 3, 7, 9, 4, 6, 3 இதெல்லாம் கூட்டாக 43. அதனுடைய விதி என்கிறது 7. 1000 நிலைவேவா. 1000 நிலைவேவாங்கிறது அதனுடைய விதிங்கிறது 7. கருப்பு நிலாவுக்கு விதியின் 7. 1000 நிலைவேவா என்ற சொல்லுக்கும் விதியின் 7. அப்போது 7ஆம் இடத்தில் சந்திரன் 7ஆம் இடத்தை பார்த்தாலும் நல்ல பலனாக வருகிறது. அப்போ 1000 நிலைவேவா என்ற வார்த்தைக்கு விதியின் 7. அடுத்ததாக 1000 நிலைவேவா என்ற வார்த்தைக்கு எண்கணிதம் 6, 1, 3, 3, 7, 9, 4, 6, 3 இதெல்லாம் கூட்டாக 42. அதனுடைய விதி என்கிறது 6. 1000 நிலைவேவா அதனுடைய விதி எண் 6. அப்போ 6 முடிந்து தான் 7வது எண்கணிதமாக 1000 நிலைவேவா என்ற சொல் வருகிறது. அப்போ 1000 நிலைவேவா என்றால் ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார் 1000 நிலைவேவா. அப்புறம் 1000 நிலைவேவா என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு நிலவன் சோளபுரி போல பொறிச்ச வானத்தில் செல்கிறது. அது 1000 நிலவு. அப்போ 1000 நிலவுங்கிறது அவருடைய நினைவில், அவர் கனவில் எவ்வளோ அழகாக போயிருக்கு. ஒரு நிலவு 1000 நிலவாக சென்று கொண்டு இருந்துள்ளது. அப்போ அந்த நிலவு எங்கே இருந்து போயிருக்கு? கிழக்கே இருந்து மேற்க போயிருக்கு. அவருடைய கற்பனையில், அவருடைய சிந்தனையில் 1000 நிலைவேவா. அவர் 1000 நிலைவேவா என்ற உடனே அந்த 1000 நிலைவேவா 1000 நிலைவேவாங்கிறது அப்படியே ஒரு நிலவிலிருந்து திருச்சி போகிறது தான் 1000 நிலைவேவா. அதான் அவருடைய சிந்தனை ஊழியதால் 1000 நிலைவேவா. 1000 நிலைவேவா என்ற வார்த்தைக்கு விதி இது முதல்ல பயணிச்சிருக்கு. 1000 நிலைவேங்கிறது பயணிச்சிருக்கு. அப்புறம் 1000 நிலைவேவா அப்படிங்கிறதும் பயணிச்சிருக்கு. அப்போ 1000 நிலைவேவா அதனுடைய விதி என்கிறது 6. 1000 நிலைவேவா என்கிறது அதனுடைய விதிங்கிறது 7. ஒரு கவிஞருடைய சிந்தனையில் எந்த அளவுக்கு அந்த நிலவுகள் கனவில் பயணித்திருக்கிறது நாம் இப்போ காட்டுறோம். அப்படி 1000 நிலவும் சென்றதுனால நமக்கு ஒரு நிலவாகத்தான் தோன்றுது. ஆனால் ஒரு கவிஞருடைய சிந்தனை எவ்வளோ அற்புதமாக போயிருக்கு. ஒரு நிலவு 1000 நிலவாகவும் போயிருக்கு, 1000 நிலவாகவும் போயிருக்கு. அது 1000 நிலவு தான் அது, சரிங்களா? ஆனால் 1000 நிலைவேவா கவிஞருடைய சிந்தனையில் அந்த வார்த்தைக்கு எவ்வளோ அமைப்பாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒரு நிலவு தான் அவருடைய கனவில் 1000 நிலவாக சென்றிருக்கிறது. கிழக்கு உதிச்சு 1000 நிலவாகவே போயிருக்கு. அது அத்தனையாக எதுக்குன்னா நடனம், கலைஞர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் வருது. ஆகவே இந்த எண்கணித ஜோதிடம் நான் வார்த்தை அடிப்படை சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த நவக்கிரக தமிழ் எண்கணித ஜோதிடம் இதை நான் ஒரு வருஷத்துக்கு மேலாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதை வார்த்தை அடிப்படையில் ஜாதகப்படி எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஜாதக பலன் எழுத இந்த எண்கணிதம் மிகவும் அவசியமாகிறது என்பதை நான் வார்த்தை அடிப்படையில் இந்த வீடியோக்கள் மூலமாக இந்த அனலிட்டிக்ஸ் வீடியோக்கள் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.